ஸோ வணக்கம் வருவான இது இன்டர்டின் தமிழ் நான் அவங்க சூஸ். ஸோ இன்றைக்கி இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைம் இங்கே கிராண்டி பே பண்ண போகிறேன். ஏன்னா இது வரைக்கும் எந்த ஆரோக்கியம் சொல்ல கிடையாது. நான் பையன் தான் ஒத்துக்கிறேன். அதனாலே நான் அதில் ஈஸி மோட்லேயே வச்சு போயிடுறேன். இந்த ஈஸி மோட்லேயே எப்படி தானே போகிறோன்னு தெரில. Joga pra trás, joga pra trás, joga pra trás, posting, 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 posting. ஓகே, டே 1 ஃபஸ்ட் நாள் ஓகே. நான் மற்றவங்க மாதிரி டே 1லேயே தப்பிக்கிறெல்லாம் கிடையாது. எனக்கு நீங்கள் டே 100 கொடுத்தாலும் தப்பிக்க தெரியாது. சரி, என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. ஓகே, ஃபஸ்ட்டு எடுத்தது கீழே புக்கு இருக்குது, அதை எடுத்து வச்சுக்கலாமா, என்னென்ன உள்ள நாங்கள் எதுவும் பார்ப்போம். அதில் எதுவும் இல்லை. ஓகே, புக்கு எடு. சரியா, மேற்கொண்டு போவோம். இந்த புக்கை அப்படியே எடுத்துகிட்டு போய் எங்கே வைக்கிறதுன்னு பார்த்துட்டு அதை ஐயோ எங்கே போகுதுன்னு தெரியலையே. ஐயா வார்த்தை பசங்க நாளைக்கு கீழே போய் அந்த பக்கம் போய் இந்த பக்கம் வந்து இப்படியே வந்துடலாம். ஓடுறா தண்ணிலே அப்படியே அடியில் போகுது. அவ்வளோதான். எங்கே ஆளக்கானோ இன்னும் வரல கேட்டுக்குது. ஐயா காணும். ஐயா வந்துட்டாடா. இப்போ சத்தம் போட்டு அந்த பக்கம் வர வச்சேன். தான் போடு. சத்தம் கேட்க மாட்டேங்குது. ஐயோ இந்த பக்கம் போகிறேன். கேட்டுச்சுடா. வா 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 போதாயா அடிச்சு நம்ம இடத்த பார்த்து போக தெரியுதா? ஓடி நின்றுக்கிற. ஐயா ஐயா ஏய் யோபா இந்தா இப்போ கேட்டுச்சா? கிளம்பிச்சான்னு தெரியலையா? ஐயா போயிடுச்சா? இங்கே அவன் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ இங்கே ஐயோ இங்கே ஒரு இடத்துல இருக்குதா? அவங்களாம் வந்துடுறேன் கிளம்பிடுச்சா? அந்த பக்கம் போய் இந்த வழியாக மேலே போய் அந்த பெட்ரூம் வழியாக வந்துட வேண்டியது தான். ஆனால் எதுக்கு இந்த கையில் புக்கை வச்சு சுற்றிக்கிட்டு இருக்கிறேன்னு தெரியலையே. நீங்கள் நினைக்கலாம் ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். நான் மட்டும் ஜோக்கர் இல்லை, என் தலைவர் நிக்கில் அவர்களும் ஜோக்கர் தான். சரி, இப்போ இந்த கிளை வரத்துக்கிட்டு மேலே போய் இந்த புக்கை வச்சு நிறைய வர வச்சுருந்தி தான். சீக்கிரம் போய் இந்த வழியாக போய் ஓகே. ஐயோ அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. சரி, வந்து இந்த புக்கு இங்கே தான் நான் வந்துச்சு. இங்கே தான் அடிபட்டு இருந்தேன். சிரிக்கா இங்கே தான் பக்கத்தில் இருக்கிறான்னு அர்த்தம். எங்கே இருக்கிறான்னு தெரியல. ஐயோ இங்கே தான் இருக்கிறாடா. ஒரு திரும்ப அவ கையில் மாட்டாமல் இருந்தா சரி. ஓடுறா ஓடுறா ஓடுறா. வாங்கம்மா, வீட்டுக்காரர் என்னம்மா பண்றாரு? விளக்க மாதிரி பின்றாரு. ஐயோ எந்த பக்கம் போனாலும் அதை கட்டுறாளே. அவகிட்ட வந்து எப்படி தப்பிக்கிறதுனா தெரியல. எங்கேயாச்சும் ஓட வேண்டியதுதான். இங்கே தான் இருக்கிறாளா? இப்படி இந்த வழியாக சுற்றிட்டு வந்து அப்படியே கிச்சன் வழியாக வந்து திரும்ப அடியில் போய் அடியில்னா நான் அண்டர்கிரவுண்டில் சொன்னேன். அப்போ அடி குருட்டி கிளவி என்னெல்லாம் இந்த மாதிரிலாம் எங்கடி யோசிக்கிறேன். எல்லாம் மண்டதுனால தான் புதுசாக ஒன்றுட்டு போகிறேன்னு தெரில. இல்லை அவனையும் கொண்டுட்டே இருந்தாலும் தெரியலையே. பார்த்தீங்களா ட்ராப்பெல்லாம் வச்சு வச்சுருக்கேன். இந்த பியர் ட்ராப் மாதிரி அவங்க வச்சு எடுத்து ஒழிச்சு வைக்கணும். இதை எடுத்து வந்துட்டானா? ஐயோ ஐயோ இவன்கிட்ட தப்பிக்கிறதே பெரிய போராட்டமாக. ஐயோ போராட்டம் ஏன் வாய் விளாடுறது பார்த்தீங்களா? இந்த பக்கம் போனால் அந்த பக்கம், அந்த பக்கம் வந்துட்டா பார்த்தீங்களா? இந்த பக்கம் இப்போ கீழே போகணும். நான் வழி புக்கு எடுத்துகிட்டு போய் தொலைக்கிறதுக்கு எங்கேயே போட்டு வந்துடுறேன். சொன்னேன் இங்கே ஒன்றும் இல்லை. உள்ளே போய் பார்ப்போம். ஏதாச்சும் நல்லதாக வச்சுருந்தாங்களா? அப்புறம் வரல. டெடி பேர் வச்சு நாக்க தான் வெடிக்கணும். என்னடா இது ஒரு உருப்படியாக வைங்கடா. புக்கிங் இருக்குது. டக்குன்னு எடுத்துகிட்டு போய் வேறு இழுத்து விட்டு வந்து அந்த புக் ஸ்டாண்டை வச்சுட்டோம்னா முடிஞ்சதும். ஓகே, நீ வந்துட்டடா.
ஐயோ கிளவியே பார்த்தீங்களா, இங்கே ஒரு பேட் ட்ராப்பு, இங்கே வேறையே இல்லை. என்ன முறைக்கிறேன், முடிஞ்சா வா கீழே வா பார்த்துக்கலாம். நீயே நான் வீட்டுக்கு வண்டிக்காரியா? ஐயோ இது சொன்னாலும் தப்பாக பற்றி நினைக்கிறேன். நான் எதுவும் சொல்லைங்க. முதல்ல போய் இந்த புக்கை வைக்கணும்பா. பிரச்சனை பார்த்தீங்க, இந்த டைம் வச்சு இந்த கிளவி வராமல் இருந்தால் பரவாயில்ல, வச்சிடலாம். அதை என்னங்க சின்னுங்கிறா, என்ன தொங்கிருச்சு? ஏய் ஏய் டாமி எந்திரி. ஏய் ஐயோ அந்த ஆண்டி வேற வந்துருவாள், இப்ப என்ன பண்றது? என்னங்க விழுந்துருச்சு? ஐயோ நான் வேறு என்னென்னமோ நினச்சேனே. ஐயோ இந்த கிளவி வேறு மேலே வராளே. நான் என்னங்க இது வந்து காப்பாற்றுன்னு பார்த்தா விழுந்துருச்சு. என்னங்க பண்ணுவது? அப்படியே இந்த படத்துலலாம் காட்டுற மாதிரி ஏதாச்சும் கிராடின் ஏஞ்சலே வந்து காப்பாற்றுன்னு நினச்சேங்க. அதனால கார்சி இது கார்கி. ஐயோ வாய் வேற வளருதே. இது ஐயோ இன்றைக்கின்னு பார்த்து ரொம்ப வாய் வளருதுங்க. நீங்கள் யோசிக்கிறாங்க அதெல்லாம் கட் பண்ணி எடுக்க வேண்டியடா, எதிராக வச்சுக்கிறேன்னு. எங்கள் கண்டென்ட் எடுக்கணும், என்னென்ன பேசுறதுன்னே தெரில. இந்த மாதிரி ஏதாச்சும் போகிறத வச்சு தான் இதை இது பண்ணணும். சரி இதில் போட்டு ஏதாச்சும் நல்லா தான் போடு ஹேமர். நான் தான் சுத்தியல் வீரன். இந்த மாதிரிலாம் பேசுறதுக்கிட்ட நல்லா டிஸ்லைக் பண்ணிடாதீங்க. அப்போ இந்த கிரிஞ்ச மாதிரி பேசுவேன், நீங்கள் கண்டுக்காதீங்க. சரி இந்த சுத்தியோட யூஸ் வச்சு ஏதாவது பண்ணலாம். ஆனால் என்ன பண்ணலான்னு தான் தெரியல. ஏதாச்சும் போய் சுற்றி பார்ப்போம். ஏதாச்சும் கிடச்சிச்சின்னா அதை வச்சு திறந்து பார்க்க வேண்டியது தான். ஆனால் என்னத்தை பார்க்குறதுன்னு தெரியல. நான் சிங்கிள் மீனிங்கில் தான் சொன்னேன், நீங்கள் ஏதாச்சும் புரிஞ்சுட்டா அதுக்கு நான் காரணம் முடியாது. ஓகே இந்த பலகையை எடுத்து இந்த இடத்துல போட்டு நல்லா இல்லை உருவில். ஓகே என்ன சாவி வச்சுருக்குறாங்க, அதை சாத்திருச்சு. ஐயோ வெளியே போகிறது பல நடிப்பேன், ஆனால் எனக்கு தெரியும் எப்படி போடணுன்னு. என்ன சத்தங்க, என்ன கேமரா மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஐயோ ஹேமர் வேறு வெளியே போட்டு வந்துட்டேன், என்ன பண்ணுறது வேறு தெரியல. யாரும் திறக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. ஆனியா வந்துட்டா ஆயா என்னையா, என்ன தலையா தொங்க போட்டுட்டா. ஏய் ஊற்றி பார்க்குறான். சிரிக்கிறியா நீ? சிரிக்கிறா இரு, நீ வெளியே வந்து வச்சுக்கிறேன். ஏதாவது பார்த்துக்கிறேன்னு சொல்ல வந்தேன். சும்மா வாய் வச்சு நான் சும்மா இருக்க மாட்டேன்றேன். என் மேலே இந்த பயம் குறைஞ்சிருச்சுல வர 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 உங்களுக்கு. ஐயோ வராடா. இப்போ சும்மா சொன்னேன், எதாக இருந்தாலும் பேசி தீர்க்கலாம். இவர் நான் இந்த கூண்டை தாண்டி வர மாட்டேன், நீ இந்த கூண்டை ஐயோ அந்த கதவை தாண்டி வரக்கூடாது. வந்துட்டாடா, சும்மா சொன்னேன். ஏப்ரல் ஃபுல். பேசாம போறியா? வாய்க்குள்ள கத்தி அப்படி சுத்தவா? அந்த பயம் இருக்கட்டும். அட சீக்கிரம் போக்கில் நான் வெளியே வரணும்ல. மெதுவாக நடந்து போயிட்டியா இல்லையா? போயிட்டா வராட்டியா? சரி நான் வரேன். மற்றவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது, நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. நான் டைலாக் சொன்னேன். சரி விடு, அது இதுக்கு இப்போ வந்துட்டாடா. என்ன சத்தம் கேட்டுன்னு வரலான்னு நினச்சேன். வந்துட்டியா? நீங்கள் என்ன காட்டிகிட்டு இருக்கிறேன்? கதை தான் சொன்னேன் இந்த தடவையும். அது வெட்டிக்குள்ளே போன வாய் இங்கே வந்துட்டேன். கிடிச்சேன் எங்கே செய்வோம். ஓகே அப்படி பார்ப்பா. இங்கே வந்துட்டுது, இங்கே வந்துட்டுது, இங்கே வரல. ஏய் இங்கே போயிட்டுது. ஐயோ தோத்துக்கிட்டே இருக்கீடா. எங்கே வந்துருச்சு. சரி உள்ளே போய் முதல்ல எனக்கு இது ஓ என்னங்க கையை வச்சா வெட்டுதே. இதை முதல்ல உடச்சி விட்டு வந்துடுறேன். அவ்வளோதான். ஏன் எடுக்க முடியல? கட்டிங் பிளேஸுக்கு தான் இங்கே சுற்றியை கண்டுபிடிக்கிறதுக்கே பல ஜென்மாகிடுச்சு. அந்த கட்டிங் பிளேஸ் வேறு எனக்கு ஒர்க் பண்ணாத போல இருக்குது. சரி ஏதாச்சும் பண்ணி கண்டுபிடிக்க வேண்டியதான். ஆனால் எங்கே போய் கண்டுபிடிக்கிறது? வீல் கிராங்கா, இதெல்லாம் எதுக்குடா யூஸ் பண்ணுறது? வீல் கிராங்க்கு ஏதாச்சும் மோட்டர் ஒர்க்காக இருக்குமோ, இதுக்கு போய் யூஸ் பண்ணுற. ஐயோ கரெக்டாக மேமே. ஆனால் இப்போ எனக்கு ஒரு டவுட்டு, நான் எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் போய் கேமரா வச்சேன். அதான் உள்ளே போயிட்டு வந்துட்டேன்னு. இது என்னது? இது சார் சாவி இதுக்கு முன்னாடி எது எடுத்து போட்டேன்னா ஞாபகம் இல்லை. சரி ஏதாச்சும் புதுசாக வந்திருக்கும். எங்கேயோ கிளவி சிரிக்குது, எங்கன்னு தெரில.
இங்கே கட்டிங் பிளேஸ் இங்கே இருக்குது. எப்படி இருக்குதுன்னு தெரியலையே. வேறு ஏதோ காக்கா இருக்குது. சப்பா நானும் எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு எனக்கு எங்கேயுமே தெரில, என்ன பண்ணுறதுனே தெரிலங்க. பேசாமல் விளையாட்டுக்கு ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் நல்ல ஒரு ட்விட்டர்லாம் உட்காந்து பார்த்துட்டு ஒரு 4 ட்விட்டர் பார்த்துட்டு அதுக்கு மட்டும் தான் வரணும்னு நினைக்கிறேன். ஸோ இது ப்ரோ பிளேன்னு சொல்கிறதையே வெக்கமாக இருக்குது. கேமர் கம்யூனிட்டிக்கே ஒரு அவமானம். அவை கூட ஒழுங்காக போட தெரில. சரி, உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ட்ரைங்க சொல்லி கம்மி